வணக்கம் நண்பர்களே. எப்பொழுதும் போடுற நார்மல் வீடியோக்கு நம்ம வந்துட்டோம். அதான் கதை. என்னன்னு கேட்குறீங்களா? ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஊருக்கு வந்துட்டோம். பட் இது பழைய வீடியோ கிடையாதுனாலே ப்ரெசண்ட்டு. நேற்று என்ன பண்ணோங்கிறது தான் கதையே. ஸோ நண்பர்களே, காலைல எப்பொழுதும் போல் 5:30 மணிக்கு எழுந்திரிச்சேன் கோயம்புத்தூர் வந்துட்டு. எழுந்திரிச்சு நேராக ரன்னிங்கு, அதாவது வாக்கிங்லேயே நம்ம கிரவுண்டுக்கு போயிட்டோம். ஸோ எதுனாலும் கேட்குறீங்களா? அங்கே போய்ட்டு நம்ம வார்ம் அப் பண்ணிட்டு அங்கேருந்து ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணலான்னு. சரி, அங்கேருந்து ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணால் நமக்கு ஒருத்தர் பார்ட்னர் கிடச்சிட்டார் நண்பர்களே. அங்கேருந்து வாக்கிங்லேயே வந்து தம்பி நான் ஜாயின் பண்ணியிருப்பானாரு. தாராளமாக ஜாயின் பண்ணிங்க அப்படின்னேன். அவர் கூட ரன்னிங் போனால் நண்பர்களே, அண்ணன் பக்காவாக ஓடுறாப்பில், எந்த குறைபாடும் இல்லை. சரி, அவர் கூட ரன்னிங்கை முடிச்சுட்டு நேராக நம்ம கிரவுண்டுக்குள்ள வந்துட்டோம். கிரவுண்டில் வந்துட்டு உட்காந்துட்டேன் நண்பர்களே. சரியான பெயின். ஆனால் ரொம்ப நாள் கழிச்சு ஓடுற மாதிரி ஃபீலு. உட்காந்து கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துக்கினே இருந்தேன். சரி, அதுக்கப்புறம் வீடியோ எடுத்துக்கிட்டு நானே பேசிகிட்டு இருந்தேன். அந்த வாய்ஸ் கொடுக்கல, ஏன்னா ரொம்ப ஸ்லோவாக பேசினா, அதான் வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் நம்ம டீம் வந்துட்டு நண்பர்களே, அவங்க கூட கொஞ்சம் நேரம் பேசி நின்றுட்டு அதுக்கப்புறம் ஆப்போசிட் டீமு வந்தோன்னே நம்ம மேட்சை ஆரம்பிச்சாச்சு நண்பர்களே. நம்ம டீமு இதுதான். அப்புறம் கொஞ்சம் நேரம் நம்ம டீமு கூட பேச்சை போட்டுவிட்டு, அதாவது குரூப் டிஸ்கஷன் போட்டுவிட்டு டீமு விளாண்ட நண்பர்களே, அப்படின்னு தோற்றுட்டோம் நண்பர்களே. ஒரு கதை. அண்ணன் நம்ம பேர்லேயே நம்ம டீமுக்குள்ளே விளாண்டாப்புல, அவர்கிட்டே நம்ம ரூமுக்கிட்ட வந்து இறங்கிட்டோம். அண்ணன் பேசிக்கிட்டு வந்தாப்புல எந்த ஒரு பாயிண்ட் என்ன இருக்குன்னு ஜல்லியாக அவர்கிட்ட பேசினே வந்து ரூமுக்குள்ளே வந்தால் பையன் கூழ் வாங்கி வச்சுருக்காங்க. நம்ம ஒரு கப்பை அடிச்சுட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம். அதாவது கூழுக்கு தேவையான எல்லா ஸ்நாக்ஸும் அந்த இதில் கொடுத்துருந்தாங்க. நம்ம செம்மையாக இருந்துச்சு. ஒரு 3 பாக்கெட் பசங்க வாங்கிட்டு வந்து எல்லாருமே கப்பில் ஊற்றி குடித்தோம். ஜம்முன்னு இருந்துச்சு. அதே நேரம் பைக்கை எடுத்துக்கின்னு எங்கே கிளம்பிகிட்டு இருக்கேன்னா வேறு எங்கேயும் இல்லை நண்பர்களே. ரொம்ப நாளாக ஆகுது பழைய கடையில் கருப்பு காப்பி குடிச்சிட்டு அங்கே போய் ஒரு கருப்பு காப்பி கொடுக்கலான்னு எப்பொழுதும் போகிற நம்ம ஃப்ரெண்டை அழைச்சிக்கின்னு போனோம் நண்பர்களே. போயிட்டு கருப்பு காப்பியை குடிச்சிட்டு நியூட்ரி சாய்ஸ் பிஸ்கட் வாங்கிட்டோம். ரொம்ப நாள் கழித்து சாப்பிட்ற மாதிரி ஃபீல். சாப்பிட்டு முடிச்சுட்டு ரிட்டன் நான் இங்கேருந்து ரூம் கிளம்பிட்டு வந்துக்கிட்டே இருந்தேன் நண்பர்களே. வரும்போது தான் யோசனை, சாப்பிட்டு வந்துருக்கலாமோ அப்படின்னு. ஏன்னா இப்போ வந்து கடைனா ரொம்ப லாங்கில் இருக்குது நண்பர்களே, அதான் வேறு ஒன்றும் இல்லை. ரூமுக்கு வந்தால் ஹெல்த்தி காம்படிஷனு. தம்பி பையனும் நம்ம நண்பனும் ஆல்ரெடி இவரை பார்த்துருவீங்க. ஹெல்த்தி காம்படிஷன் போயிட்டு இருந்துச்சு நண்பர்களே, பக்காவாக இருந்துச்சு. அதை முடிச்சு நம்ம நேராக வந்துட்டு சப்பாத்தியை சாப்பிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நண்பர்களே. நார்மலாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிங்க. நாளை வீடியோவில் பார்ப்போம்.